இலங்கையின் அதிபராக இடதுசாரியான அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றுள்ள நிலையில் இனிவரும் காலங்களில் இந்தியா இலங்கை இடையிலான உறவு என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்ளும் என்று பார்க்கலாம். இலங்கையின் 9வது அதிபராக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றுள்ளார். அவரது ஜேவிபி கட்சி தொடக்கம் முதலே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டையே மேற்கொண்டு வந்துள்ளது. குறிப்பாக ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் 13வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என இந்தியா நீண்ட காலமாக வலியுறுத்தும் நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் கட்சியாக ஜேவிபி இருந்து வந்தது. அண்மை காலமாக 13வது சட்ட திருத்தம் குறித்து மௌனம் காக்கும் ஜேவிபி தேர்தல் அறிக்கையிலும் எதுவும் குறிப்பிடாதது சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. ஜேவிபியை பொறுத்தவரையிலும் கூட அவர்கள் இன பிரச்சனையிலே அதிகார பரவலாக்கம் வழங்கி அதிகாரங்களை தமிழ் மக்களுக்கு வழங்கி அந்த மாகாணங்களுக்கு வழங்கி அதை தீர்ப்பதிலே ஒரு ஆர்வம் கொண்ட சக்திகள் அல்ல. அதனால் அவர் பெரிய நெருக்கடியை அவர் ஏதாவது தீர்க்க வேண்டும் என்று தான் மட்டில் முயற்சித்தால் கூட அவருக்கு பின்னாலே இருக்கக்கூடிய முன்னே ஜனாதிபதிகளுக்கு இருந்ததை போன்ற நெருக்குதல்கள் இருக்கவே செய்யும். அவர் அந்த விடயத்திலே தமிழர்கள் விடயத்திலே உடனடியாக எந்த மாற்றத்தையும் செய்வார் என்று எதிர்பார்க்கவில்லை. இந்தியாவைச் சேர்ந்த தொழிலதிபரான அதானி இலங்கையில் உருவாக்கியுள்ள 450 மெகாவாட் காற்றாலை மின் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தார். தேர்தலில் வெற்றி பெற்றால் அதானியின் மின் திட்டம் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்தார். ஆனாலும் இலங்கையின் மின் தேவையை கருத்தில் கொண்டு அதானி மின் திட்டத்திற்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை என்றே அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒப்பந்தத்தை நெகோஷியேட் செய்து அதில் சில அம்சங்களை திருத்த முடியுமா என்று அவர் சொல்லியிருக்கிறார். பார்ப்போம். அதற்கு இந்தியாவும் இணங்க வேண்டும், அதை அதானியும் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த இலங்கையின் மின்சார தேவை என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை. இலங்கை கடந்த 2022 மிகப்பெரிய ஒரு மின்வெட்டு நெருக்கடியையும் எதிர்கொண்டது. சுமார் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் மின் வெட்டு அங்கே நிலவிய சூழல் எல்லாம் நிலவியது. எனவே அதை எந்த அளவுக்கு அது பிராக்டிக்கல் என்பதை பார்க்க வேண்டும். தமிழக மீனவர்களுக்கு எதிரான இலங்கை கடற்படையின் தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்ற இந்தியாவின் கோரிக்கையும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது. எனினும் இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்பதை முக்கிய இலக்காக கொண்டுள்ள அனுரகுமார இந்தியாவுக்கு எதிரான முடிவுகளை மேற்கொள்ள மாட்டார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கு எதிராக இலங்கை மண்ணை பயன்படுத்த யாரையும் அனுமதிக்க மாட்டோம் என அண்மையில் அனுரகுமார உறுதியளித்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இலங்கை அதிபராக அனுரகுமார அறிவிக்கப்பட்டவுடன் பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தின் மூலமாகவும் இலங்கைக்கான இந்திய தூதர் நேரிலும் வாழ்த்து தெரிவித்துள்ளது புதிய தொடக்கமாக அமையும் என கருதப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.